சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பா தரும் அன்பு செய்தி. சாயப்பா தரும் ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தி இந்த பதிவுல இருக்குது. உங்க வாழ்நாளில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களும் இந்த பதிவுல வரும். இந்த பதிவுல சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அது நான் கேரண்டி. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மிராக்கிள், அதாவது இவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி அந்த குடும்பமே ஒதுக்கி வச்ச தம்பதியரை இன்னைக்கு சாயப்பா பெரிய மிராக்கிள் ஏற்படுத்தியிருக்கார். எஸ், அந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம். ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காங்க. குழந்தைக்கு உண்டான விஷயத்த சாயப்பா விதைச்சிட்டாருங்க. நீங்க இவ்வளவு நம்பிக்கை தான் வச்சிருக்கீங்க, அதுக்கே இவ்வளவு கோடி 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 விஷயத்த செய்து தராருன்னா இன்னும் மலையளவு நம்பிக்கையை வைத்தால் என்ன நடக்கும்? நாட்டுக்கு இல்ல, உலகத்துக்கே நீங்க ராஜாவாக மாற முடியும். இது எல்லாமே உண்மை. நான் இப்பயும் நான் சொல்றேன், இதெல்லாம் எங்க நடக்குமா அப்படின்னு சொல்றவங்க தயவு செய்து ஓரம் போயிடுங்க. நீங்க ஆடியன்ஸா இருங்க. நடக்கக்கூடிய அற்புதத்தை பார்த்து கையை மட்டும் தட்டுங்க போதும். ஏன்னா உங்களுக்கு கொடுத்து வைக்கல. உங்க எண்ணமும் புத்தியும் நம்பிக்கை இல்லாதப்போ எதையுமே இங்க செய்ய முடியாது. சோ ஒரு சாயப்பா இல்லைங்க, 1000 1 கோடி சாயப்பா வந்தாலும் உங்களை திருத்தவே முடியாது. ஏன்னா உங்க நம்பிக்கை அப்படிப்பட்டது. சோ நம்பிக்கைய விதைக்கணும். நம்பிக்கைய விதைக்கணும். விதைக்காமலே அறுவடை பண்ணிட முடியுமா? இது எந்த ஊர்ல நியாயம்? சோ விதைக்கணும். விதைக்கும் போது களைப்படைய கூடாது. விதைக்கும் போது அவநம்பிக்கையை ஏற்படுத்திக்க கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கைன்ற பாடத்துல யாரும் சொல்லி தரல. இப்ப சாயப்பா இந்த அன்பேசா ரூபத்துல வந்து சொல்லி கொடுக்குறாங்க. விதைக்க கற்றுக்கொள். முதல்ல விதை. எதப்பா விதைக்கணும்? எது உன் வாழ்க்கைக்கு தேவையானதோ அதை மட்டும் விதை. கண்டதை விதைக்காத. கண்டதை விதைக்கிறதுக்காக நீ பிறக்கல. என்ன விதைக்கணுமோ அதை மட்டும் விதைச்சிடு. இத விதைப்பதன் மூலமா வாழ்க்கையில நீ பெரிய பலனை அடைய போற. சோ இந்த பலனை எதிர்பார்த்து மட்டும் விதைச்சிடாத, அது இன்னும் தப்பா போயிடும். விதைப்பது எனது கடமை. என் கடமையில நான் சரியா இருப்பேன். அப்ப நம்பிக்கைன்ற விதைய நீ விதைச்சுக்கிட்டே இரு. விதைச்சது பத்தாது, முயற்சி பண்றது 10ல, பொறுமை இருக்கிறது 10ல. பாதி முயற்சி, பாதி பொறுமை, பாதி வெளி. இதுதான் நம்ம வாழ்க்கையோட கேடுகட்ட நோக்கமா இருக்குது. அது இல்ல. எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை வேறு எந்த மனநிலையிலும் நீ இருக்காதே. உன் தெய்வமாகி இருக்கக்கூடிய சாயப்பா உன்னை காப்பாற்றுவதற்கு வந்திருக்கிறார் என்றதை மறக்காத. அவரை காக்க வைக்காத. திரும்பி போயிடுவார் ஷீரடிக்கு. மறுபடியும் ஐயாவா அப்பாவா என்னை காப்பாத்துனா, இந்த பாருப்பா நீ யாருன்னு தெரியல, நீ சொல்றது எனக்கு புரியல, நீ கிளம்புன்னுடுவார். எஸ், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கார். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் எப்ப வந்தாலும் ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. வாய்ப்புகள் ஒரு முறை பயன்படுத்தி கொள்றதுதான் புத்திசாலித்தனம். 20 வயசுல 30 வயசுல வாய்ப்பு வந்துடுச்சு, அதை பயன்படுத்திக்கல. இப்ப 70 வயசுல வாய்ப்பு வந்தா அது எப்படி எடுத்துக்க முடியும்? 20ல இருந்து 30க்குள்ள இருக்கக்கூடிய உடல்நிலை, மனநிலை எல்லாம் இப்ப 60 70ல கொஞ்சம் ரொம்ப வேற மாதிரி போயிட்டு இருக்குது. இப்ப கல்லு உடைக்க முடியாது. ஏன்? நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்போ வாய்ப்புகளை இப்ப வந்திருக்கா, இந்த பதிவுல வந்திருக்கா, பயன்படுத்திக்கோங்க. சோ அதுதான் இப்போ தேவை. அப்புறம் பார்க்கலாம். இவர் சொன்னதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காது? இந்த 10 வருஷமா உங்களுக்கு ஏன் உங்களுக்கு மட்டும் நடக்குது? ஏன் நமக்கு நடக்கல? ஒருத்தவருக்கு நடக்குது, ஒருத்தவருக்கு நடக்கல. வாட்ஸ் தி ரீசன்? அப்ப அவங்க மட்டும்தான் புண்ணியம் பண்ணாங்களா? அவங்க பாவம் பண்ணதானதான் 10 வருஷமா குழந்தை இல்லை.
இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை வாழ்ந்ததால தானே இப்ப அவங்களுக்கு குழந்தைய கடவுள் உண்டாக்கி இருக்கிறாரு. உங்களுக்கு ஏன் வரலன்னா, அவர்கள் புரிந்து செயல்பட்டார்கள், நீங்கள் புரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதன் தொடர்ச்சி தான் இன்று வரை துன்பம், துக்கம். சும்மா எப்ப பாரு துன்பம் துன்பம் துன்பம். எனக்கு பேசி பேசி போர் அடிச்சிருச்சு. நீங்க சொல்லி சொல்லி உங்களுக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் போர் அடிக்கலன்னு எனக்கு தெரியும். இப்ப கூட சாய்ராம் சொன்னாங்க, ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஆன்சர் பண்றது? எல்லாருக்கும் கஷ்டம் தானே. யாருக்கு இங்க சந்தோஷமா இருக்காங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கையை தூக்குங்க. சாரி, கமெண்ட் பண்ணுங்க. யாருமே இல்லப்பா, யாருமே இல்ல. சந்தோஷத்தை வெளியில தேடிக்கிட்டே இருந்தா அது கிடைக்காது. காணல் நீரை தேடுறவன் கதைதான். தேடிக்கிட்டே இருக்கணும், அது போய்கிட்டே இருக்கும், முடிவு வராது. சோ உள்ளவை, நம்பிக்கையும் சரி, சந்தோஷத்தையும் சரி, உன் வாழ்க்கையும் சரி, உன் லட்சியத்தையும் சரி, உள்ளவை. உள்ள வச்சு அதை என்ன ஃப்ரேம் பண்ணணுமோ அதை ஃப்ரேம் பண்ணு. அது போற வழிக்கு நீ போவாத, உன் வழிக்கு அதை கூட்டிட்டு போ. நீ போற இடத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, காத்துக்கிட்டு இருக்காரு. எங்க? அந்த தெரு முக்குல. இப்படி அவர் அடையிற வரைக்கும் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன் நிறைய நடக்கும், டைவர்ஷன் நிறைய நடக்கும். யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு துன்பத்தை கொடுப்பாங்க, இல்ல இன்பத்தை கொடுத்து மைக்கி அந்த பக்கம் தூக்கிட்டு போயிடுவாங்க. சோ உன துன்பத்தினாலையும் நிறுத்த முடியும் உன் பயணத்தை. ரெண்டாவது, நீ ஆசைப்பட்டதை உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்தினாலும் உன்னுடைய பயணத்தை நிறுத்த முடியும். என்னுடைய ஆசைய நான் சுருக்கிறதும் அழிக்கிறதும் அதை உருவாக்குறதும் அதை அதிகப்படுத்துவதும் என்கிட்ட இருக்குது, வேற எவங்கிட்டயும் இல்லை. நாம என்னமோ இன்னைக்கு வரைக்கும் தத்துவத்தை பேசிக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, ஏஜ் வந்து ஒரு 40+ இருக்கும். எப்ப பார்த்தாலும் தத்துவம். அவர் இது சொன்னாரு, இவர் இத சொன்னாரு. அவங்க மனைவி நம்ம ஆபீஸ் பக்கத்துல தான், கொஞ்சம் தூரம் தள்ளி. அவங்க மனைவி எப்ப பார்த்தாலும் எதை பத்தி பேசுறாலும் தத்துவத்தை பேசுறாருங்க. காலேஜ் படிக்க வேண்டிய வயசுல பையன் இருக்கா, அவனுக்கு ஒண்ணுமே பண்ணல. அவங்க அப்பாவோட காசை வச்சுக்கிட்டு இவர் தத்துவமா பேசுறாரு. எப்படிங்க வாழ்க்கை உருப்படும்? அப்ப தத்துவத்தை பேசுறதால மட்டும் வாழ்க்கை உயர்ந்துடாது. தத்துவத்துல சொல்லப்பட்டதை கேட்கணும். சோ நெகட்டிவிட்டிலையும் தத்துவம் இருக்குது, பாசிட்டிவிட்டிலையும் தத்துவம் இருக்குது. எல்லா விதிப்படிதான் நடக்கும், அமைதியா இரு. இது நெகட்டிவிட்டிக்கு உண்டான தத்துவம். பாசிட்டிவ்க்கு உண்டான தத்துவம் என்ன தெரியுமா? விதின்றது உன்னோட செயல்ல இருந்து பிறக்கிறதுதான். சும்மா ஏமாத்துவாங்க. விதி இருக்கு, சதி இருக்கு. ஒன்னு பில்லி வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க. அவங்க வைக்கிறதா அவங்க வேலையா? நான் கேட்கிறேன், ஒரு 10 பேர் எனக்கு பிடிக்கல, நான் பில்லி சூனியம் போய் வச்சுட்டேன், அந்த 10 பேரை அழிச்சிட முடியுமா? அழிக்கத்தான் முடியுமா? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது இது உண்மை இருக்குதான்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கும் என் வாழ்க்கையில நான் தோத்துட்டேன்னா என் பக்கத்து வீட்டுக்காரன் அப்பவே தெரியும், வச்சிட்டான். இப்படி ஒருத்தன் மாதிரி ஒருத்தன் வச்சது நாடு சுடுகாடா மாறிடுங்க. சோ உன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீ இதை நம்ப தான் ஆரம்பிப்பாய். எதெல்லாம் தூக்கி எறியணுமோ அது நீ தெய்வமா நினைச்சிட்டு வந்துட்டு இருப்ப. அப்ப உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை, நீ ஒரு கோழை. நீ வீரன் சொல்லாத. வீரன் செயல்படுவான், கோழை பேசி பேசி கொள்ளுவான். வீரன் செயல்படுறதுதான் அவன் லட்சியம், நோக்கம். அவனும் பேச மாட்டான், யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் வழி தனி வழி, தனி சாம்ராஜ்யம். ஆனா உன் வழி அப்படி கிடையாது. எவன் பேசினாலும் அவங்ககிட்ட நீ பேசுவ, எவன் பேசாம இருந்தாலும் அவங்கிட்ட பேச அறுத்து அவனை உண்டு இல்லைன்னு ஆக்குவ. அப்போ கோழைகள் அதிகம் பேசுவார்கள், வீராதி வீரன் செயல் புரியும் இடத்தில் மன்னனாக விளங்குவான். அவன் ஏழையாக இருந்தாலும் அவன் தான் அவனுக்குள் ஒரு அரசன். அவன் மனதை அவன் கட்டுப்படுத்த தெரிந்தவன். அவன் எதற்காகவும் வருத்தம் தெரிவிக்காதவன், வருத்தப்படுபவனும் அல்ல, வாழ்க்கையை பார்த்து பயப்படுவனும் அல்ல. ஆனால் அவனே வீரன்.
என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், எப்படிங்க நீங்க வந்து பிசினஸ்ல இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவல்ல இருக்கீங்க, இன்னும் சில இதெல்லாம் நீங்க பண்றீங்க, டைம் எப்படி செட் ஆகுது? அப்போ முடியும்னு நினைச்சு செயல்படும் போது எல்லாமே முடியாதானே போகுது. ஸோ இன்னைக்கு இந்த பதிவை நான் கொடுக்கும்போது 7:45 டைம். பட் ரொம்ப வருத்தம் தான். நான் எப்படி ஒரு 9 மணி ஆகிடும் உங்ககிட்ட வர்றதுக்கு. வந்த ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ண, ஆடியோ கொடுக்க. திஸ் இஸ் மை டியூட்டி. இது ரொட்டீனா வருது. 3 விஷயம் 4 விஷயம் பழக்கம். ஆனா இந்த 48 நாள் இந்த ஆடியோ கொடுக்காம விட்டுட்டா டெஃபினட்டா அடுத்த 49வது நாள் ஆடியோ சத்தியமா கொடுக்க முடியாது. நீ பழகு, பழகு, குறை சொல்லாத, பழகு. நல்லதை செஞ்சா எனக்கு கெட்ட பேருன்னு எவனோ ஒருத்தன் சொன்னா அதை நீ பிடிச்சு வச்சிருக்கிற, அதை விட்டு தள்ளு. நல்லது செய்தா உனக்கு எப்போ அது கிடைக்கணுமோ அப்போ அது நிச்சயமா கிடைக்கும். அதாவது என்னைக்கோ அது என் லைஃப்ல நடந்ததா இல்ல மத்தவங்களுக்கு சொன்னான்னு எனக்கு தெரியல. ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்ல மூவில பார்த்தனான்னு தெரியல. என்னமோ ஒரு மூவி தான், ஐ திங்க் மூவி தான். அது என்ன மூவின்னு சரியா இருக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, பலனை கிடைக்கல, இருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆனா ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல அவர் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும்போது, அதாவது உதவி செய்ய யாரும் இல்லாம இருக்கும் பொழுது, அப்பொழுது அவர் செய்த காரியங்களுக்கு பலன்கள் உண்டாகும். அப்போ அந்த நேரத்துல அங்க அந்த ஹெல்ப், அவருடைய ஹெல்ப் அவருக்கே கிடைக்கலன்னா இன்னும் மோசமான சூழ்நிலை உருவாக்கும். எனக்கு மறந்துட்டேன், அந்த ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பதிவில் டெஃபினட்டா சொல்றேன். ஸோ நாம நினைக்கிறோம் பலன் இல்லை, பலன் இல்லை, பலன் இல்லை. எஸ்பா, பலன் இல்லை. என்ன பண்ணலாம்? அதாவது ஏதாவது ஒண்ணு செஞ்சா கூட நீ நிம்மதியா இருப்ப. எதுவுமே செய்யாம உன்னால எப்படிப்பா நிம்மதியா இருக்க முடியும்? கடவுளை வணங்குறதுல கூட உனக்கு பெரிய போராட்டமா இருக்கும். சாய்ராம் சொன்னாங்க, ஆரத்தி எடுக்கும் போது எனக்கு மைண்ட் செட் ஆக மாட்டேங்குது சாய்ராம். ஏன்னா பலனை எதிர்பார்த்து ஒவ்வொரு காயை நகர்த்தும் போது அது நடக்காதப்போ எப்படி செட் ஆகும்? செட் ஆயிடுமா? ஸோ சான்ஸே இல்லை. ஸோ தேர் இஸ் நோ சான்ஸ். நீங்க எல்லா வழியிலையும் டிராவல் பண்ணணும் ஆசைப்படுறீங்க. நான் இப்ப சொல்லட்டுமா? ஒரே பாதை, அவர் பாதை. யார் பாதை? அவர் பாதை. அவர் சொல்லும் பாதையில் பயணத்தை தயவு செய்து நிறுத்தாத. உனக்கு நடக்க வேண்டிய அற்புதங்கள் ஏராளமா காத்துக்கிட்டு இருக்குது. நீ ஒரு பாதையில போற, பலன் கிடைக்கலன்னு திரும்பி வந்துடுற. மீண்டும் ஒரு பாதை, மீண்டும் ஒரு பேக், மீண்டும் ஒரு பாதை, மீண்டும் ஒரு பேக். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா வாழ்க்கை போயிடுங்க. வாழ்க்கை முடிஞ்சது. நிலைச்சு நில்லு. எல்லாத்தையும் கத்துக்கோ, பழகிக்கோ. பழக 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 அது உனக்கு சாதாரணமாக மாறும். அப்போ நீ காரியம் செய்வதில் சாமர்த்தியவனா இருப்ப. இல்லைன்னா சும்மா வாய் சொல் வீரராகவே வாழ வேண்டிய நிலை வரும். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கணவன் ஊரை சுத்தி கடன் வாங்குறான். இப்போ இவன் மனைவிக்கு ஹீரோவா இருந்து ஆகணும். வேற வழி. நான் கதை தான் சொல்றேன், யாரையும் பர்டிகுலரா சொல்றேன். இவன் மனைவிக்கு ஹீரோவா இருக்கணும். அப்ப இவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் அசால்ட்டா பார்ப்பான். அதெல்லாம் நல்லா செஞ்சிருவேன், அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நானும் நினைச்சேன்னா உன்னை வேற மாதிரி பார்த்துப்பேன். நானும் உன்னை நினைச்சேன்னா மகா ராணிக்கு மகாராணியா வச்சுப்பேன். எல்லாமே அடுத்து கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். பிரச்சனைகள் எல்லாம். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், என்ன செய்யணும்னு தெரியும். இப்படியேதான் பேசிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். அவங்க மனைவியும் உட்காந்து அப்படியா, நடந்துரும் நடந்துரும் நடந்துரும். அதுக்கப்புறம் தான் அந்த மனைவிக்கு புரியும், இவன் சும்மா வாய் சொல் வீர, நீ இன்னொருத்தர பேசணும் கொன்னுடு வேண்டாம் அப்படி. சோ வாய் சொல் வீரர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். செயல்படுறவன் பேசவே மாட்டான். நல்லா பாருங்க, உங்க குடும்பத்துல யார் அதிகமா பேசுறாங்களோ அவங்க லைஃப பாருங்க,
யாரு பேசாம இருக்காங்களோ அவங்களுடைய லைஃபையும் பாருங்க. அந்த மாதிரி நீங்க மாறிடக்கூடாது. அவங்க பண்ணட்டும், ஏன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்றாங்க, நான் அவங்க மேல தப்பு சொல்லல. ஆனா நீங்களும் வாய்ச்சல் வீரர்களா தயவு செய்து இருக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கை வாழணுங்க, இன்னும் நிறைய இருக்குங்க. ஏகப்பட்ட கர்மாக்களை தூக்கி போடணும், தாண்டணும், அத்தனையும் இருக்குது. அப்ப நீங்க பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. வந்தவர் திரும்பி போயிடுவார். யாரு? சாய்ப்பா வந்துட்டாரு, என் பையன் வீட்டுல என் பொண்ணு வீட்டுலதான் இருக்கணும்னு. ஆனா நாம பேசக்கூடிய பேச்சுக்களை பார்த்து வேண்டாம்பா, இங்க போனா நம்மளையும் அவங்கள மாதிரி ஆக்கிடுவாங்க, அதனால கொஞ்சம் தள்ளியே நிப்போம் அப்படின்னு சொல்லி திரும்ப ரிட்டர்ன் பேக் டு ஷீரடி. சோ திரும்பவும் அவர் உங்களை பார்க்க வருமா, நீங்க தான் அவரை பார்க்க ஓடணும். சாயப்பா காப்பாற்று 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 அப்படின்னு. அப்போ அவரை வர வைப்பதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே வழி செயல், ஆற்று. கவலை தத்துவத்தை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடு. நீ ஃப்ரீடமா இரு. நீ ஒரு சுதந்திர பறவை. அதை உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கை பாதையை மாற்று. புத்தி இல்லாதவன் போல் வாழாதே. உனக்கு புத்தி ஏகப்பட்டது இருக்குது, அதற்குரிய சக்தியும் இருக்குது. புத்தியை யூஸ் பண்ணா சக்தி கிடைக்கும், புத்தியை யூஸ் பண்ணா சக்தி அது அந்த சக்திக்கு பவர் இல்லாம போயிடும். அந்த சக்தி இருக்கும், அந்த சக்தி சக்தியானது அல்ல. ஒரு நிஜ கத்தியக்கும் ஒரு காகித கத்தியக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவோ அது போலதான். நாம என்னைக்கு போக்கஸ்டா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறோமோ அன்னைக்கு வாழ்க்கை உன் கைக்கு வரும், உன் வசப்படும். மனச தெளிவா வச்சுக்கோ. யார் என்ன சொன்னாலும் நோ, நான் ஜெயிப்பேன், அதை மட்டும் சொல். திருப்பி கேட்கிற இந்த 12 மணி பதிவு எத்தனை பேர் கேட்டீங்க சொல்றீங்களா? கொஞ்சம் எவ்வளவு எக்ஸலண்டான ஒரு வீடியோ தெரியுமா அது? சில பேருக்கு தான் பாக்கியம் இருக்குது, பல பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. சோ என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, சத்தியமா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இதை நான் வருத்தத்துல சொல்றேன்னு நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க, இல்ல கோபத்துல சொல்றேன்னு நினைச்சாலும், இல்ல விரக்தியில சொல்றேன்னு நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டு முடியாமல் தவித்து கொண்டும் அழுது கொண்டும் இருப்பவர்களுக்காக ஒரு பதிவை உருவாக்கினா அந்த பதிவுல ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ எனக்கு எந்த ஃபீல் இல்லைங்க, ப்ராமிஸ், நோ ஃபீல். ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்ல வரோம், அது கேட்க ஆள் இல்லை, அவ்வளவுதான். அது கேட்க ஆள் இல்லை. இன்னைக்கு ஒரு சாரம் என்ன தெரியுமா சொன்னாங்க? கிட்டத்தட்ட அவங்க சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். என்னன்னா, இவ்வளவு சூப்பரா ஒரு விஷயத்த சத்தம் இல்லாம சாய்ப்பா உங்க மூலமா அண்டை சாய்ஸ்ல சொல்லியிருக்காரு. பட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப பவரா இருக்குதுண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா. நான் தான் சொன்னேன், கடமையை செய்யறதுக்குத்தான் நமக்கு அதிகாரம், பலனை எதிர்பார்க்க அதிகாரம் இல்லை. இல்லைன்னா அன்பை சாய் குடும்பம்ன்றது வந்து பலனை எதிர்பார்த்து இல்லை. எல்லாரும் அதை கேட்கும் போது ஒரு ஆரோக்கியம் அங்க மேம்படும். அந்த பதிவை நான் கிட்டத்தட்ட 8 தடவை கேட்டு இருக்கேன். அவங்க வந்து 6 மணிக்கு 6:30 மணிக்கு வாட்ஸ்அப்ல ஆடியோ கொடுத்தது 8 தடவை கேட்டு இருக்க. ஒரு வார்த்தையும் என்னுடைய நோயை ஒவ்வொன்னா தீர்ப்பது போல எனக்கு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜெட்டிக் கொடுத்துருக்குது. ஆனா சரியா போகலைன்னா தயவுசெய்து நீங்க சொல்லுங்க. எல்லாரும் யாரெல்லாம் கேட்டீங்களோ அவங்களுக்கு அந்த ஆறுதலை சொல்லுங்க. கவலைப்படாதம்மா, சாய்ப்பா யார பார்க்கணும்னு விருப்பப்படுறாரோ அவங்கதான் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, உங்க மூலமா சொல்லுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அதுக்குதான். ஸோ எல்லாமே நல்லபடியா நடக்கணும், வாழ்க்கை வாழணும். ஒருத்தவங்க ஆடியோ கேட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் யாரையும் ப்ரெஷர் பண்ணவே மாட்டேன். இருக்கக்கூடிய கண்டென்ட்க்கு உண்டான இன்ட்ரோ என்னவோ அதை நான் கொடுக்குறேன். அதுவும் ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, பார்க்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்காக தான் அதுவும் கொடுக்கறது, ரைட்டா? ஸோ எனக்கு அது கூட இல்லை, ஸ்ட்ரைட்டா ஏன்னா டைமர் ஆயிடுச்சு, ஸ்ட்ரைட்டா வீடியோ வந்துட்டு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.